ஹாய். ஸோ இவர் பேர் வந்து பூவா. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கூட இவரும் இருப்பார். ஹோப் யூ கைஸ் டோன்ட் மைண்ட். ஓகே, ஸோ போன வீடியோ வந்து நம்ம இன்டர்வியூ அப்போது என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து பேசணும். ஸோ அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோ இஸ் கோயிங் டு பி அபவுட் ஹவு யூ கேன் நெகோஷியேட் உங்களோட சேலரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேலரி அப்படின்னு வரும்போது அது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு டாப்பிக்காக தான் மோஸ்ட்லி அது பார்க்கப்படும். அது ஏன்னா மோஸ்ட் ஆஃபன் வந்து இப்போ தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு இது உங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷர் டு நீங்கள் ஒரு சீனியர் லெவல் ட்ரான்சிஷன் ஆகுறீங்க, அந்த மாதிரி ஜோன்லலாம் இருக்கும்போது பேசணுமா சேலரி பற்றி, பேச வேணாமா, அவங்க சொல்கிறது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுமா நம்ம அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில தாட்ஸ் போகும். ஸோ அதை பற்றின கிளாரிட்டி கொடுத்துட்டு நீங்கள் எப்படி வந்து உங்களோட சேலரி நெகோசியேஷனை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, வென் யூ ஆர் ஆஸ்க் திஸ் கொஷின், அதுக்கு முன்னாடியே வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் கம்பெனி பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். கம்பெனியில் என்னெல்லாம் ரோல் இருக்குது, உங்களோட ப்ரிஃபர்ட் ரோல் இல்லாமல் என்ன மாதிரியெல்லாம் வந்து ஹையர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் நோ ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக கம்பெனி எங்கே ஸ்டாண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ஸோ இந்த கொஷின் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கொஷின் வந்து, ஃபார் திஸ் ரோல் வாட் வுட் யூ பி வில்லிங் டு ஆஃபர் அப்படிங்கிறத கேளுங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்களோட ஒரு பேராமீட்டர் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் நெகோஷியேட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 40,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த கொஷின் கேட்கும்போது அவங்களோட லிமிட் பார்த்தீங்கன்னா 50,000 ஆர் ஈவன் 55,000 இருக்கும். சரியா? ஸோ த்ரூ அவங்க இந்த 40,000 அப்படின்னு சொல்லும் போது உங்களால் வந்து அந்த ஒரு 40,000 to 55,000க்குள்ளே மேக்ஸிமம் ஒரு மிட் ரேஞ்ச் வரைக்கும் நெகோஷியேட் பண்ண முடியும். இதே தான் வந்து நீங்கள் ஹையர் சேலரிஸ் மூவ் ஆகும்போது நீங்கள் வந்து இதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 1,00,000 ரூபாய் சேலரிக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா அவங்களால மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அளவில் 1,50,000 to 1,75,000 வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் ஒரு மிட் ரேஞ்ச் சூஸ் பண்ணி யூ கேன் நெகோஷியேட். ஸோ இப்போது 40,000 ரூபாய் சொல்கிறாங்க, ஆனால் அவங்களோட ஆக்சுவல் ரேஞ்ச் வந்து 55,000 அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 45 to 47 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, சேம் அப்ளைஸ் டு ஹையர் ஸ்லாப்ஸு. ஸோ இப்போது 1,00,000க்கு அவங்களோட ஆக்சுவல் வந்து 1,15,000 மைண்ட் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப் டு 1,25,000 ஆர் ஈவன் 1,30,000. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது ஒரு காமனான ஒரு மைண்ட் செட் தானே. நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும், நம்ம மோஸ்ட்டாக காஸ்ட் கட்டிங் பண்ணணும்னு பார்ப்போம். ஒரு ஹெச்ஆர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நார்மல், கரெக்ட் தானே? ஸோ நம்ம மைண்டில் வந்து ஒரு ஃபிகர் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் ஃபிகர் நம்ம சொல்ல மாட்டோம், வி வில் ரெடியூஸ் இட், ரைட்? ஸோ அந்த ரெடியூஸ் ஃபிகரை வச்சு தான் ஐ எம் ஆஸ்கிங் யூ, நீங்கள் ஐ எம் டெல்லிங் யூ எந்த லெவலுக்கு யூ கேன் நெகோஷியேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நவ் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆக்சுவலாக எப்படி அவங்கக்கிட்ட இதுக்கு நான் வந்து ஒரு கரெக்டான கேண்டிடேட் தான், இந்த ஹையர் சேலரி நீங்கள் கொடுக்கறதுக்கு கரெக்டான ஒரு கேண்டிடேட் தான் நான் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கான விஷயத்தை ஹைலைட் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்கில்ஸ். ஓகேயா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யூஸ்வலி எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி அவ்வளோவா ஐடியா இல்லை, பட் as far as I read, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரால் வந்து ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் ரெண்டுமே நாலேஜ் இருக்குமே தவிர ரெண்டுமே அவங்க வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் நீங்கள் வந்து இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்துட்டு சேலரி நெகோஷியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டும் தெரியும், பேக் எண்டும் தெரியும், அதோட கோடிங் ரிலேட்டட் இல்லாமல் நீங்கள் சில ப்ராஜெக்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி சொல்லலாம். ஓகே, எப்படி சொல்லலாம்னா, தோ ஐ பின் working as a front-end developer
for so and so years, I've also had experience dealing with back end projects அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து அங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதை ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் ஈச் ஜாப் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி வில் வேரி. நீங்கள் தான் வந்து அதை அனலைஸ் பண்ணணும். எந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கு வேல்யூ க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ நான் ரீட் பண்ண வரைக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் சொன்ன மாதிரி ரெண்டத்தை பற்றியுமே நாலேஜ் இருந்தாலுமே அது அவங்க ஏதாவது ஒன்றில் தான் ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? பட் இதை சொல்கிறது மூலயமா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த பர்சன் வந்து வெல் ட்ரெயின்டாக அந்த ஃபீல்டை பற்றி நல்ல நாலேஜபிளாக இருக்காங்க அப்படிங்கிற வந்து ஒரு தாட் வரும். அண்ட் இவங்களை நம்ம ஹையர் சேலரி வச்சு நம்ம ஹையர் பண்ணாலுமே அவங்களால கம்பெனிக்கு வேல்யூ க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற தாட் அவங்களுக்கு வரும். ஓகே, இதை தான் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்களோட ரெஸ்பெக்டட் ரோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி சேலரி நெகோஷியேட் பண்ணும்போது வேல்யூ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகேயா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இனிஷியலியே கம்பெனி பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களோட ஃபீல்டாகவே இருந்தாலுமே அவங்க என்ன ஸ்பெசிஃபிக் வேஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஹைலைட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் கிடையாது, ரைட்? ஆனால் நீங்கள் அதே அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரியே ப்ராஜெக்ட்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆப்வியஸ்லி. ஸோ அதை வந்து நீங்கள் சைட் பண்ணலாம். சப்போஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முன்னாடியே கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதை பண்ண முடியும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். முன்னாடியே கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, அப்போ வந்து நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸும் இவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸும் அவ்வளோவா அலைன் ஆகல. உங்களுக்கு அதோட பேஸ் லெவல் ஸ்கில்ஸ் இருக்குது, ஆனால் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சில ஐடியாஸ் மைண்டில் கொண்டு போகணும். நான் வந்து ஹையர் ஆனேன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இப்படி பண்ணியிருந்தீங்க, பட் ஐ திங்க் இந்த மாதிரி சில இன்புட்ஸ் வச்சு நம்ம இப்படி மாடிஃபை பண்ணி கூட அதை கொண்டு போயிருக்கலாம், பெட்டரான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும், ரைட்? ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் டு ஷோ ஆர் டாக் அபவுட், இந்த மாதிரி உங்கள் ஐடியாஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நாட் ஆனால் இதை வந்து சேலரி நெகோசியேஷன் டைம் அப்போ பண்ணாமல் உங்களோட இன்டர்வியூ டைம்லேயே நீங்கள் வந்து எங்கே முடியுமோ அங்கே சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு கன்வே ஆகும் கிளியராக. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்கள் வந்து பண்ண வேண்டியது எல்லாமே பிஃபோர் யூ கோ ஒரு இன்டர்வியூக்கு கம்பெனி பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேலரி பாயிண்ட் வரும்போது அந்த விஷயம் அந்த ரோலுக்கு அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ரிலேட்டட் நீங்கள் எப்படி வந்து பேச முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் பேசணுன்னா உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் ஹைலைட் பண்ணணும். ப்ராஜெக்ட்ஸ் ரெலவெண்ட்டாக இருந்திருக்கு ஆர் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் பேசணும். இது ரெண்டுமே இல்லைன்னா இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும் போதே whenever you can நீங்கள் இந்த கம்பெனிக்கு வந்து என்ன வகையில் டெவலப்மெண்ட் கொடுப்பீங்க, உங்கள் சைட்லேருந்து என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும். ஏதாவது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் த இன்டர்வியூவில், சேலரி நெகோசியேஷன் அப்போ கிடையாது. ஓகேயா? ஸோ இது நீங்கள் பண்ணிங்கனாலே வந்து they will definitely be able to understand that உங்களால் கம்பெனிக்கு வேல்யூ க்ரியேட் ஆகும். அண்ட் உங்களை வந்து அந்த ஹையர் ஸ்லாபில் ஒரு சேலரி ஸ்லாபில் ஹையர் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. பிகாஸ் யூ கேன் பிரிங் இன் எஃபிஷியன்சி அப்படின்னு அவங்களுக்கு புரியும். கிளியராக? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். இது ரொம்ப ஷார்ட் வீடியோன்னு நினச்சி இதுவே 8 நிமிஷம் மேலே போயிடுச்சா? ஓகே, ஆல்ரைட். ஸோ இவ்வளோ தான், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரே வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது. நீங்கள் ஒரு ஹையர் சேலரி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த கான்ஃபிடென்ஸ் நீங்கள் அவங்களுக்கு காட்டணும். அண்ட் வெறும் கான்ஃபிடென்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எது நம்ம சொன்னால் அவங்க அதை கன்சிடர் பண்ணி நமக்கு அதுக்கு தகுந்த சேலரி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். ஓகே? ஸோ இது ரிலேட்டட் இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே?